காதலியின் வாய் ஒரு மலர், காதலியோடைய பற்கள் மல்லிகை. இப்படி ஒரு உவமைய பாட்டுக்குள்ள நீங்க கேட்டிருக்கீங்களா? இவ்வளோ நாளா நீங்க கேட்ட பாட்டுக்குள்ள தான் இந்த வரிகள் இருக்கு. இந்த பாட்டை எழுதந்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், இந்த பாட்டை அப்ரூவ் பண்ணது கே பாலச்சந்தர் அவர்கள், இந்த பாட்டுக்கு இசையமைத்தது இசைஞானி இளையராஜா அவர்கள். அந்த காலம் மிக உன்னதமான காலம். அந்த காலத்தின் வெற்றி என்ன என்று கேட்டால், வியாபாரம் என்ற ஒரு வட்டத்துக்குள் இல்லாமல் கலை என்ற பெருவெளியில் பயணித்த காலம். வியாபாரமே இல்லை. இந்த பாட்டுக்கு பணம் கொடுப்பார்கள் என்பதற்காக எழுதப்பட்டதில்லை. கலை வெறி. என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா? பலருக்கு இந்த பாட்டுல இந்த வரி பிடிக்கலாம். கன்னத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லை, கன்னத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லையே அப்படின்றதான் பலருக்கு இந்த பாட்டுல இருக்கிற ஃபேவரட் லைன். கண்களில் ஏன் அந்த கண்ணீர் அது யாராலே? ஒரு பாடலின் உயிரோட்டம் என்பது அந்த இசையோடு வர்ணிக்கும் வரிகள் சேர்ந்து பின்னி பிணைய வேண்டும். அப்போதுதான் அந்த பாடல் உயிரோட்டம் பெறுகிறது. மன்னவனே உன்விழியால் பெண்விழியை மூடு. இதை சொன்னது நான் தான். கூந்தலில் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுது. காதலர்களை பறவைகளோடும் விலங்குகளோடும் ஊமைப்படுத்த முடியுமா? இதே பாட்டுக்குள்ள யார் இவர்கள் இரு பூங்குயில்கள். ஆனா இது புதுசா இருக்கு. இளங்காதல் மான்கள். எஸ்பிபி சார் இந்த பாடலை பாடின விதம் அது ஒரு தனி ரகம்னு சொல்லலாம். ஆரிரரோ இவர் யார் எவரோ? உங்களுக்கு என்ன சத்தம் இந்த நேரம் பாட்டுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என் பாடல்களில் திருத்தமும் வருத்தமும் நேராத வரை வாழ்வும் இசையும் உச்சத்தில் இருந்தன. பிறகு மாறிவிட்டது. எல்லாம் அனுபவங்கள் தான். என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின்